அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 9ஆம் தேதி முதல் அக்ரகதியில் திரும்பக்கூடிய புதனின் அமைப்பால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவே ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ரம் பெறுவது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதே வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக திகழ்கிறவருங்க வித்யா கரகரான புதன். ஏனென்றால் புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரனை பார்க்கிறார், சமகிரகமாக செவ்வாய் குரு சனி போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறார். பகை கிரகமாக ராசியின் அதிபதியான சந்திரன் ஒருவரை மட்டும்தான் வித்யா கரகரான புதன் பார்க்கிறார். ஆனால் புதனை நட்பு கிரகமாக சந்திரன் பார்க்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அவர் அங்கு வக்ரம் பெறுவதும் ஒரு வகையில் சாதகமான அமைப்புதான். ஏனென்றால் வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சகாயாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதே வேளையில் இந்த 9ஆம் இடத்தில் மார்ச் 29ஆம் தேதி அன்று 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான கிரக நிகழ்வு என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. 9இல் பல கிரகநிலைகள் வலம் வருவதோடு சப்தம பார்வையை மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் செலுத்துகின்றன. எனவே 3ஆம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. அப்படி மாறுவதன் காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். இதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா கரகரான புதன் இயற்கை சுபகிரகமாகவும் சுபத்துவ பலத்துடன் வலம் வரும்போது அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். இப்படிப்பட்டவர் சாதகமற்று இருக்கும் போது புத்தி கட்டுவிடும் என்பார்கள், புதன் கட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அதே போன்று நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். எளிதில் சுலபமாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது மிகவும் சாதகமான அமைப்பிற்கு மாறுவது நிச்சயமாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் விரைவாக அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு மட்டும் அதிபதி கிடையாது. கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு கற்பிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் சாதகமற்ற நிலையில் வலுவிழந்த அமைப்பில் வக்ரம் பெறுவதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பாலும் வித்யா கரகரான புதனின் அமைப்பாலும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக வித்யா கரகரான புதன் 9இல் அமர்ந்து தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். புதன் வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இழுபறியில் நீடித்து வந்த பல பணிகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. முயற்சிகள் பெரிய அளவில் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றிகளை குவிப்பதற்கான யோகம்
நிறைவாகவே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திருட்டு போன பொருளை இந்த தருணத்தில் கண்டுபிடித்து மகிழ்வதற்கான யோகமும் உண்டு. உறவினர்களிடம் சுமூக உறவு ஏற்படக்கூடிய வகையில் பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அஷ்டம சனியின் ஆதிக்கமும் வீழக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் களை கட்டுவதோடு மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை கையாளுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவில் உங்கள் மீது இருக்கக்கூடிய குறை குற்றங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படாமலும் கையாளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அனைத்திலும் இரட்டிப்பு வெற்றி உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய முதலீடுகளை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளாமல் அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளும் போது மிக சிறந்த வளர்ச்சி உறுதியாக உண்டு. இந்த தருணத்தில் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்பி பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கு நல்ல தீர்வு உறுதியாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாக விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட நுணுக்கமாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி சாதுரியமாக மாற்றுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உட்கட்சி பூசல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை உடன்பட எதிர்கொள்வதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதால் உறுதியாகவே கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் தடையில்லாமல் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு இனிமையாக நிச்சயமாக கைகூடும்.